அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். இந்த வீடியோல மிக முக்கியமான 4 கிரகங்களை பத்தி பார்க்க போறோம். மொத்தம் 9 கிரகமாச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். 9 கிரகமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இந்த 4 கிரகங்களும் மிக மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்ம பிறக்கும் போது கிரக அமைப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தாக்கத்தை நம்ம மேல செலுத்திக்கிட்டே இருக்கும். கோச்சார அடிப்படையில பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த 4 கிரகமும் துன்பங்களை எப்படி கொடுக்குது, இன்பங்களை எப்படி கொடுக்குது, என்னென்ன செய்ய போகுது, உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அல்லது வாழ்க்கையில தொழில முன்னேறணும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், இன்னும் சொல்ல போனா பணம் நமக்கு வாழ்க்கையில கொட்டுன்னு கொட்டணும், சுயமரியாதையோட வாழணும், கௌரவமா வாழணும், அதாவது பூனை மாதிரி இல்லாம சீறி வர்ற கால மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஆசைகள் இருக்கும். அப்ப இந்த 4 கிரகங்களுடைய தாக்கம் இந்த ஆசைகளுக்கு மிக மிக முக்கியமானது. இந்த 4 கிரகங்கள் தான் இந்த அத்தனை ஆசைகளையும் நமக்கு நிறைவேற்றக்கூடிய கிரகம். அதனால இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வார்த்தைகள் எங்க வேணாலும் இருக்கலாம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை பத்தி பார்க்கலாம். குட் பேபி இன்னைக்கு எந்த பொருளை எடுத்தாலும் கலப்படம், டூப்ளிகேட்டு, ரசாயனம், தரம் குறைவான பொருட்கள் தான் அதிகமாக நமக்கு கிடைக்குது. நம்ம உடல்நலத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. அது பூஜை பொருட்கள்லயும் இருக்கு, அங்கேயும் விட்டு வைக்கல. நம்ம வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்களை தரமா இயற்கையா கலப்படம் இல்லாம வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குட் பேபி நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9043688626 தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட புதுமையான பூஜை பொருட்கள், இந்த காலத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்கு. யாருமே இதுவரைக்கும் தயாரிக்காத 9 வகையான பூஜை பொருட்கள் கலந்த பச்சரிசி கோலமாவு கட்டி, கோலமாவு பச்சரிசியால் அரைச்சி பயன்படுத்துவோம். அதை இவங்க கட்டியா ரெடி பண்ணி தராங்க. அதை நீங்க கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே பவுடர், இது வரைக்கும் பொடியில தான் செஞ்சிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா இவங்க பச்சரிசியில பவுடர் செய்றாங்க. பூச்சி எறும்புகளுடைய அந்த புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதம் இந்த கோலமாவு கட்டிலையும் பவுடர்லையும் கிடைக்குது. சுத்தமான பச்சை கற்பூரம், சுத்தமான பசுமாட்டு நெய், செக்கில் அரைச்ச 5 எண்ணெய்கள் கலந்த பஞ்சதீப எண்ணெய், தீப எண்ணெய், அது மாதிரி நம்ம உணவுக்கு பயன்படுத்துற நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெய், இதெல்லாம் செக்கில் ஆட்டின எண்ணெய்களா இவங்கள்ட்ட இருக்கு. பசுமாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட நெய், தயிர், பால், கோமியம், சாணம், இந்த 5 பொருட்களை வச்சு செய்யப்பட்ட பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்திகள், இதெல்லாம் இவங்கள்ட்ட கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இயற்கையான தானியங்களை வச்சு செய்யற லட்டு, இட்லி பொடி, கருவேப்பிலை, இந்த மாதிரியான உணவுப் பொருட்களும் கிடைக்குது. அதுபோல தேங்காய் எண்ணெய், 52 மூலிகை கலந்த தலையில தடவக்கூடிய தேங்காய் எண்ணெய்கள் இவங்கள்ட்ட கிடைக்குது. இப்படி இயற்கையா தரமா சுத்தமா கலப்படம் இல்லாத பொருட்களை வச்சு செஞ்ச 30 வகையான பூஜை பொருட்களும் உணவுப் பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு. வாங்கி பயன்படுத்திங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும். வாங்கி தரத்தை அனுபவிங்க, ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்க. சரி, நம்ம எப்பொழுதுமே சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள்லாம் வரும்போது ரொம்ப பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, கஷ்டங்களையும் துன்பங்களையும் துரோகங்களையும் செஞ்சு விட்டு போகாம இருந்தா சரி அப்படின்னு பயப்படுறோம். ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த பயிற்சிகள் எல்லாமே கோள்களுடைய சாரத்தை அடிப்படையாக கொண்டு பயணிக்கக்கூடியது. அதாவது சந்திரன் ஒரு நாள் கணக்குல பயணிக்கும், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதெல்லாமே 1 மாத கணக்குல பயணிக்கும். இந்த கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா 1 மாசம் தான், அதனால டக்குன்னு கடந்துரும். அதே நேரத்துல பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையிலையும் மனசுலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த 4 கிரகங்கள் எதுனா சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 கிரகங்களும் வருட கணக்கா நம்ம ராசியில இருக்கும். அடுத்த ராசியில இருந்தா கூட அதனுடைய தாக்கமும் நமக்கு பிரதிபலிக்கும். அதனாலதான் நம்ம எல்லாருமே இந்த பயிற்சிகளை பார்த்து பயப்படுறோம். ஆனா நம்ம ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு, கிராமத்துல சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம பொருள் எடுத்துட்டு போனதான் எவனாவது திருடிடுவானோ அப்படின்னு நம்ம பயப்படணும். அதுபோல நம்ம வாழ்க்கையில யாருக்காவது துரோகம் செஞ்சோம், யாருக்காவது கஷ்டத்தை ஏற்படுத்தணும், யாரு பொருளையாவது அபகரிச்சோம், கெட்ட வழியில போறோம், கெட்ட வழியில பணம் சம்பாதிக்கிறோம், குடும்பத்துக்கு நேர்மையா இல்லாம குடும்பத்தை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா தான் நம்ம கவலைப்படணும். அதே நேரத்துல இதுல எதுவுமே செய்யாம நம்ம பிறந்தோம், நேர்மையா வாழ்ந்தோம், நல்லா உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றணும், நம்முடைய சந்ததியினருக்கு நேர்மையான வழியில பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தோம், பல புண்ணியங்களை சேர்த்தோம், அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு பெரிய கிரகங்கள் வந்தாலும் சரி. அதுபோல நம்ம பிறக்கிற ஜாதகம் இருக்குல்ல, திசா புத்தியை தாண்டி எந்த ஒரு கோச்சார கிரகங்களும், அதாவது மாசம் வரக்கூடிய
கிரகங்களும் பெரிய நன்மை தீமைகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தவே முடியாது. இதுதான் விதி. ஆனாலும் இந்த அடிக்கடி மாறக்கூடிய கிரகங்கள் இருக்குல்ல, அந்த கிரகங்கள்ல நமக்கு ஏதாவது கஷ்டங்களை ஏற்படுத்தினா அதை நம்மளால சரி பண்ண முடியும். அதாவது அந்த விதியையே நம்முடைய மதியால மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் விதி. நம்ம பிறக்கும் போது நம்ம தலையில ஸ்ட்ராங்கா எழுதி வச்சிருந்தாலும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்முடைய புத்தியையும் சிந்தனையையும் உடல் உழைப்பையும் பயன்படுத்தி எப்படி வாழ்க்கை நடத்துறோம் அதை பொறுத்து நம்முடைய விதி மாறக்கூடியதாக இருக்கலாம். அது நம்ம கையில இருக்கு. விதி இறைவன் கையில இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய மதி நம்ம கையில இருக்கு, நம்ம உடம்புல இருக்கு. அதனால கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகளை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா பெரிய துன்பங்களிலிருந்து, பெரிய கஷ்டங்களிலிருந்து, பெரிய பிரச்சனைகளிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். பெரிய யோக பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்றிடலாம். எந்த பயிற்சி நடந்தாலும் பயம் இல்லாம தைரியமா எப்பொழுதுமே நீங்க இருங்க. குலதெய்வத்தை வழிபடுங்க. எப்பொழுதுமே வீட்லயும் சரி 3 மாதங்களுக்கு ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பூஜை பண்ணுங்க. குலதெய்வத்தை கையில பிடிச்சிங்க. அதுபோல உங்களால என்ன செய்ய முடியுமோ அடுத்தவர்களுக்கு உதவி, உங்களது வருவாய்க்கேற்ற, உங்கள்கிட்ட இருக்கிற பொருளுக்கேற்ற தான தர்மங்களை செஞ்சு இல்லாதவர்களுக்கு கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்து, முடியாதவர்களுக்கு உதவி செஞ்சு புண்ணியங்களை சேருங்க. அடுத்தவங்களுக்கு துன்பம், துரோகம், புறம் பேசுறது இது எல்லாமே உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே வச்சுக்காதீங்க. அடுத்தவங்களுடைய பொருள், சொத்து, துணை, அதாவது கணவனையோ மனைவியையோ பறிக்கிறது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய பாவ செயல். அது மட்டும் இல்ல, புறம் பேசுவது அதை விட பெரும் பாவ செயல். புறம் பேசுவது அப்படின்னா ஒருத்தரை பத்தி தப்பா பரப்புறது, ஒருத்தவங்களை பத்தி புரளி சொல்லி அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் கெடுக்கிறது, பெரும் பிரச்சனை உருவாகி பிரிவை ஏற்படுத்துறது. இது மிகப்பெரிய பாவ செயல் அப்படின்னு கர்மா சொல்லுது. எப்படி கர்மா சொல்லுது அப்படின்னா, ஒரு குட்டி கதை சொல்றேன் இதுக்காக. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் ஒரு போர்ல வெற்றி பெற்று ஊர்ல தானம் செய்யறார் மக்களுக்கு. அப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பருந்து அந்த நேரத்துல ஒரு பாம்பை கவ்விக்கிட்டு இறைக்காக மேல பறக்குது. அந்த பாம்பிலிருந்து ஒரு துளி விஷம் அந்த உணவுல விழுந்துருது சாம்பார்ல. அப்ப உணவுல விழுந்து அதை சாப்பிட்ட மக்களுக்கு உடல்நிலை சரியில்லாம ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட செத்துறாங்க. மற்றவங்கெல்லாம் மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கிறாங்க. இப்ப சித்திரகுப்தன் குழம்புறாரு, இந்த பாவ கணக்கை யார் மேல சுமத்துறது, யார் கணக்குல எழுதுறது, இந்த பாவத்தை மன்னர் பேர்ல எழுதுறதா, தர்மம் செய்யணுங்கிற நல்லெண்ணத்துல தான் சாப்பாடு செஞ்சார், அவர் மேல குத்தல்ல. அந்த பருந்து இறைக்காக தான் பாம்பை தூக்கிட்டு போகுது, அது மேலேயும் குத்தல்ல. பாம்பினுடைய விஷம் அதுவா இறங்குது, அது வேணும்னேவும் அந்த சாப்பாட்டுல போடல. யாரு மேல இந்த பாவ கணக்கை எழுதுறது அப்படிங்கிறது குழப்பம் சித்திரகுப்தனுக்கு வந்துருச்சு. உடனே சிவனை பார்க்க போறாரு. எனக்கு குழப்பமா இருக்கு சிவபெருமானே அப்படிங்கிறார். பொறுத்திரு சித்திரகுப்தா, ஒரு ஜீவன் வரும் அப்படிங்கிறார். காலங்கள் போகுது. அந்த மன்னருடைய வீதி முனையில ஒரு அம்மா பூ வித்துக்கிட்டு இருக்கு. அப்ப நிறைய பேர் அந்த அம்மாவை பார்த்து மன்னருடைய தர்மம் செய்யற இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அப்பா சாப்பாடு வேற எங்கேயாவது போய் சாப்பிடுங்க, அங்க போய் சாப்பிடாதீங்க. வரவங்க எல்லாம் மன்னர் விஷம் வச்சு கொள்றாராம். இப்ப கூட 100 பேர் இறந்துருக்காங்க, மக்கள் செத்துட்டாங்க விஷம் வச்சு, அதனால வேற எங்கேயாவது போய் சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாரு. இதை கேட்டு பயந்து அவங்களும் போயிடுறாங்க. இப்படியே காலங்கள் ஓடுது. அப்ப சித்திரகுப்தனை சிவன் கூப்பிடுறாரு. சித்திரகுப்தா, நீ கேட்டியே, இப்ப எழுதிக்க யார் கணக்குல இந்த பாவத்தை எழுதுறது அப்படின்னு. அப்ப இந்த பாவ கணக்கை யார் கணக்குல எழுதினாரு இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம். இப்ப குரு பகவான் உங்க ராசிக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறார். அப்ப உங்களது தனவாக்கு ஸ்தானம், சுகஸ்தானம், ரண ருண ரோகஸ்தானத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு பொதுவா புண்ணிய அட்டமாதிபதியான குரு சிம்மத்தில் நிக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவா எந்த சாரத்துல இருந்தாலும் நல்ல பலனையே இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். இங்க வந்து சந்திரன் குரு சேர்க்கை மகம் 4ல அமையும் போது பூரண யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டுமல்ல, கும்பத்தில் சூரியன் என்று பார்ப்பது இன்னும் அருமையான யோகம். அதோட சூரியன் சந்திரன் குரு சேர்க்கை சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இப்படி இந்த கிரகங்களின் சேர்க்கையும் பார்வையும் சிம்ம குருவின் பலத்தை அதிகமாக காட்டும், அதிகரிக்கும். இது ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில இருந்தாலும் இப்ப குரு பகவான் பார்வை பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 2ஆம் வீடான கன்னியை பார்க்கிறார் குரு பகவான். அப்ப கன்னியை பார்க்கும்போது குடும்பத்தில் அமைதி இருக்கும். அதாவது மற்ற கிரகங்கள் எப்படின்னு அடுத்தது சொல்லுவோம். குரு பகவான் பார்வைப்படி குடும்பத்தில் அமைதி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். பேச்சில் ஒரு அனுபவம் இருக்கும். ஏன்னா சிம்ம ராசியா இருந்தாலும் காயம், வலி, அவமானம், ரத்தம், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாருக்கும் இருக்கிறது மாதிரிதான் சிங்கத்துக்கு இருக்கும். அப்ப காயம்பட்ட சிங்கத்தோட அனுபவம் எப்படி இருக்கும்? முதிர்ச்சியா இருக்கும். பல பாடத்தை கற்றிருக்கும் இந்த சிங்கம். அதனால சிம்ம ராசி நண்பர்கள் துன்பங்களோட பாடங்களையும் கற்றிருப்பீங்க. அதே நேரம்
நேரத்துல குரு பகவானால் வர வேண்டிய பண வரவுகள் வந்துகிட்டு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்தியா இருக்கும். அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுபோல குரு பகவான் 4ஆம் வீடான விருட்சகத்தை பார்க்கிறார். அப்ப தாயாரின் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முன்பை விட அன்பு, பாசம், ஒரு ஆதரவு உங்க மேல இருக்கும். பாதிலே நின்றுட்டு இருக்கிற வீட்டுக்கு கடன் உதவி கிடைக்கும். வசதியான வீட்டுக்கு குடி போவீங்க. உங்களுக்கு வச்சிருக்கிற வாகனத்தின் அடிப்படையில சில செலவுகள் அல்லது வீட்டு பொருட்கள்ல கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். வாகனமோ அல்லது வீட்டு பொருட்களோ புதிய பொருட்களா வாங்குவீங்க. அதுபோல குருவின் 6ஆம் வீட்டு பார்வை ஒரு நல்ல வருமானம் வரும். கடன் எல்லாம் அடைக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப நல்ல வருமானம் வரும்னா நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல தொழில் அமையணும். அப்பதான் நல்ல வருமானம் கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு அமைய போகுது. அதனால கடனை அடைக்க போறீங்க. உங்களுக்கு வழக்குகள் குரு பகவானின் பார்வையால சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது குரு பகவானின் பார்வைகள். அடுத்தது ராகு கேதுவுடைய அமைப்பு எப்படி இருக்கு? ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீனத்துக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னிக்கும் மாறி இருக்கிறார். இப்ப இவங்க 2 பேரும் எப்படி உங்களுக்கு பலனை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறார். கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறார். அப்ப ராகு பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறதுனால சிம்மராசி நண்பர்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கு. ஏன்னா அஷ்டமஸ்தான பயணம் இது. புத்திர பாக்கியம், திருமண தடைகள் இருந்தா விலகும். இழந்த கௌரவத்தை மீட்க முயற்சி பண்ணுவீங்க. கடன் பிரச்சனை தீர்ந்து சொன்ன வாக்குப்படி நடந்துக்கலனாலும் இழந்த கௌரவத்தை மீட்டு இருப்பீங்க. குருவின் வீட்டில் ராகு அமர்ந்து பயணம் செய்யறதுனால குரு பகவானை போல ராகுவும் செயல்படுகிறார். அப்ப எல்லாத்தையும் நல்லதாவே கொடுக்க முயற்சி பண்றார் ராகு. உங்களுக்கு சுகமான வாழ்க்கை, பிள்ளைகளால சுகம், பெற்றவர்களால சுகம். பெற்றவர்கள் அப்படின்னா அம்மா அப்பா எப்படி இருப்பாரு, அது அடுத்தது நம்ம சனி பயிற்சி மூலியமா சொல்லுவோம். பிள்ளைகளால சுகம், அம்மாவால சுகம். இப்படி யோகமான காலகட்டத்தை ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். எதிர்பாராத பணம் வரலாம், பொன் பொருள் சேரலாம், வீடு வாசல் இது போன்ற வசதிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க அமைச்சிக்கலாம். இந்த ராகு பகவானால எதிர்பாராத வகையில செலவுகளும் வந்து சேரும். எங்க வருது அப்படின்னா அது சனி பகவான் செய்யக்கூடிய செலவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. குடும்பத்தின் மூலியமா உங்களது வளர்ச்சி நல்லா இருக்கும். சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் வாக்கு தனஸ்தானத்துல மாறி இருக்காரு. அப்ப செல்வாக்கு, சொல்வாக்கு அதிகரிக்கும். எல்லை இல்லாத அபரிதமான பண வரவுகள் உங்களுக்கு தரப்போகுது கேது பகவானால். வியாபாரம், தொழில பல மடங்கு லாபம், வருமானம் வரலாம். புதிய புதிய வாய்ப்புகள், புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு தோன்றும். செயல்படுத்துறது உங்க கையில. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் அமைதியோட அடக்கிட்டு வியாபாரத்திலையும் தொழிலையும் உங்களது கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா பல மடங்கு லாபத்தை உங்களால ஈட்ட முடியும். கடனா கொடுத்த பணம் எங்க இருந்தாலும் உங்களை தேடி வரப்போகுது. யார் தடுத்து வச்சிருந்தாலும் சரி, அப்புறம் கொடுத்துக்கலான்னு அலட்சியமா இருந்தாலும் உடனே உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பார்கள். உங்களது முன்னோர்களின் ஆசி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குது. அதனால இந்த பயம், பதற்றம் இதெல்லாம் இருக்காது. அதுபோல கலைஞர்களுக்கு, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் கேது பகவானால. வீடு கட்ட, பிசினஸ் ஆரம்பிக்க வங்கி கடன் கிடைக்கும். ஆனா சனி பகவானால் அந்த வங்கி கடனை இந்த காலகட்டத்தில் அதிகம் வாங்காதீங்க. கிடைக்கும், ஆனா சனி பகவான் பார்வைகள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வை உங்களுக்கு தருது. அதனால வங்கி கடன் கொடுத்தா வாங்காதீங்க. அது ஏன்னு அடுத்தது சொல்றேன், சனி பகவான் பார்வையில சொல்றேன். இப்ப கலைஞர்களுக்கு சொன்னது மாதிரி அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், தொழில் கிடைக்கும். திருமண தடை இருந்ததுன்னா விலகி திருமணம் நடக்கும். வெளிநாட்டு பயணங்கள் நல்ல அமையும். அதுபோல வெளிநாட்டு பயணம் அமைஞ்சாலும் பண வரவுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அது ஏன் அப்படின்னா சனி பகவானால். அப்ப விரை செலவுகள் எந்த அளவுக்கு பண வரவு இருக்கோ அந்த அளவுக்கு விரை செலவுகளும் உங்களை தேடி வரும். கொஞ்சம் தூக்க குறைபாடு, மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. ஆனா உங்களுக்கு கேது பகவானால வீடு கட்டுற யோகம் இருக்கு. சொல்லும் செயலும் வெற்றியை தேடித்தரும். அதே நேரத்துல பண விஷயத்துல கவனமா இருங்க. இங்க எல்லா கிரகத்தை விட கேது பகவானின் பவர் தான் அதிகம். அவர் எல்லாத்தையுமே, அவர் ஒரு நிழல் கிரகம் தான். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகம் தான். ஆனா இவர்களுக்கு 2 பேருக்கும் உள்ள பவர் அதிகம். எவ்வளவு பெரிய கிரகமாக இருந்தாலும், ஏன் சூரியனையே ஒரு 2.5 மணி நேரம் மறைக்கக்கூடிய வலிமை உள்ளது இந்த 2 பேருக்கும். அதனால சனி பகவான் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் கேது பகவான் உங்களை கண்டிப்பா கரை சேர்ப்பார். ஏன்னா மாடி வீடு கட்டுற யோகம் உண்டு, தொழில மிகப்பெரிய லாபம் உண்டு.
செல்வங்கள் சேர்க்கிற அந்த யோகம் உண்டு. கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சீறி வர காலம் மாதிரி துடிதுடிப்பா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும். சரி, இப்ப நம்ம குரு பகவான் ராகு கேதுவை பத்தி பார்த்தோம். அடுத்தது 2.5 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிற சனி பகவானை பத்தி பார்க்கிறோம். என்னன்னா, இது வரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்து பலன் தந்து கொண்டிருந்தார். அப்ப இப்ப 7ஆம் வீட்டுக்கு மாறி இருக்கிறார். அப்ப இதுவரைக்கும் நல்ல பலன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டங்கள் இல்லாத வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கணும். இந்த குரு ராகு கேதுக்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், இல்லனா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வாழ்க்கையாவது நீங்க வாழ்ந்திருக்கலாம். பட்டம் பதவிகள் தேடி வந்திருக்கும், அடிப்படை வசதிகள் உயர்ந்திருக்கும், பணப்புழக்கம் பெரிய லெவல்ல இல்லைன்னாலும் தாராளமா பணத்துக்கு கஷ்டம் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும். விரோதிகள் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க, துரோகிகள்லாம் வெளிவர முடியாம வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இது. இப்படி அனுகூலமான சில பலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு பொதுவாக சொல்ல போனா உண்மையான சிங்க மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. செல்வத்துக்கு கஷ்டம் இருந்தாலும், குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கௌரவம் குறைஞ்சிருக்காது. 40 யானை வந்தாலும் எழுத்து நிக்கிற சிங்கமடான்னு நின்றுப்பீங்க. இப்ப 7ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிற சனி பகவான் தான் உங்களை சோதிக்கக்கூடிய கட்டெரும்பு. ஏன் கட்டெரும்பு அப்படின்னா, யானையவே துடிதுடிக்க வைக்கிற வலிமை இந்த கட்டெரும்புக்கு உண்டு. அப்ப சிங்கம்லாம் ஏமாத்திரம். கண்டிப்பா இந்த சனி பகவானுக்கு கொஞ்சம் நீங்க அசைஞ்சுதான் கொடுத்தாகணும். அசைஞ்சு கொடுத்தாகணும் அப்படின்னா விதி வலியது, ஆனால் அதை விட வலியது மதி. 7ஆம் வீட்டு சனி அப்படின்னா பயங்கரமா வேலை செய்யும். சரி, சனி என்ன செய்வார் அப்படின்னு அலட்சியமா நீங்க கேட்கலாம். என்னதான் செய்ய மாட்டார் அப்படிங்கறதுதான் பதில். அப்ப என்ன செஞ்சாலும் உங்களது மதி வேலை செஞ்சதுன்னா கொஞ்சம் எந்த ஒரு விஷயமும் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கும். சிம்ம ராசியினரை ஒண்ணுமே செய்ய விடாம தடுத்து நிறுத்தக்கூடியது இந்த 7ஆம் வீட்டு சனி. ஏன்னா வீடு மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும், ஆனா மாற்ற முடியாது. தொழில் செய்யற இடம், வணிக கடை மாற்றம் ஏற்பட முயற்சி பண்ணுவீங்க, ஆனா மாற்ற முடியாது, சிக்கிப்பீங்க. தொழில போட்டிகள் வரும், துரோகங்கள் நடக்கும். வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல உங்களுடைய நிர்வாக திறன் இங்கு சோதிக்கப்படும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டுப்பீங்க. அதுபோல அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்க அமைதியாகத்தான் இருந்தாகணும். இருந்த இடம் தெரியாம இருந்தாகணும். நான் ஒரு நேரத்துல எப்படி இருந்தேன் அப்படின்னு நீங்க பேசிக்கிற அளவுக்கு இப்ப நீங்க அமைதியாக, ஓரமாக அல்லது மறைமுகமாக இருக்கிறது நல்லது. உங்களது வீரத்தெல்லாம் காட்டலாம், அதுக்கான நேரம் வருகிறது. அப்ப காட்டுங்க. இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம். அதுபோல அரசு அதிகாரிகள் பணிவா இருக்கிறது நல்லது. கொஞ்சம் ஆட்டம் கண்டா அல்லது ஆட்டம் காட்டினீங்க அப்படின்னா சில ஏடுகள் புரட்டப்படும். பழைய ஏடுகள், குத்தம் குறை, எங்க தப்பு செஞ்சீங்க, எங்க கோட்டை விட்டீங்க, ஏதாவது ஒரு தப்பை தேடி கண்டுபிடிச்சு சிக்க விட்டுருவாங்க. உங்கள் அலுவலகத்துல இருக்கிறவங்களே அல்லது உங்க கூட இருக்கிறவங்களே. ஏன்னா சனி பகவான் பஞ்சாயத்து வைக்க வராரு. நீதிபதி உங்க ஆபீஸுக்கு வந்தா எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யறீங்கன்னு பார்ப்போம், உங்க ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்ப்போம், எப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. சின்ன தப்பு செஞ்சாலும் மாட்டிப்பீங்க. அதனாலதான் அரசு அதிகாரிகள், அரசியல்ல உள்ளவங்க ரொம்ப ஒழுக்கமான முறையில இருக்க வேண்டிய காலகட்டம் இது. வரி எல்லாம் செலுத்தணும்னா கரெக்டா வரி செலுத்தணுங்க. சொத்துக்கு வரி செலுத்தணும், அல்லது கணக்கு வச்சிருந்தீங்கன்னா சரியா கணக்கு வச்சுங்க. அரசு உங்களுடைய சொத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. பயமுறுத்தல, எச்சரிக்கை தப்பு இல்ல. எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எப்பொழுதுமே தப்பு இல்லை. ஏன்னா நீங்க அலட்சியமா இருந்துட்டு நம்ம தான் சிங்கமாச்ச, யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் அவருடைய நியாய தர்மத்தை சரியா செஞ்சிருவார். அவருக்கு அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், குடிசையில வாழ்ந்தாலும், கோட்டையில வாழ்ந்தாலும் அவருக்கு கவலை இல்லை. எது நியாயம், எது தர்மம், இதைத்தான் அவர் பார்ப்பாரு. அதனால எதுக்குமே கணக்கு இல்லாம இருந்தீங்கன்னா, அதாவது யாராக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் இந்த விஷயத்தை பொறுத்திக்கிங்க. தொழில் செஞ்சாலும், வேலையில இருந்தாலும், அரசு வேலையில இருந்தாலும், அரசியல்ல இருந்தாலும் கணக்கை சரியா வச்சுக்கோங்க. உங்களது சொத்தை அரசு அபகரித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. ஏன் அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான், ஏன்னா உங்க ராசிய இப்ப பாக்குறார். கண்டச்சனி காலமாக இது இருக்குது. அப்ப கண்டச்சனி அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் கூட நீங்க அலட்சியமா இருக்காதீங்க. இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, பயப்படாதீங்க. இப்படி சொல்றேன்னு பயம் ஒருத்தவே இல்லை.
ஆனா எச்சரிக்கை அது நம்மளால முடியும். ஏன்னா விதியை வெல்லக்கூடிய மதி நமக்கு கொடுத்திருக்காரு இறைவன். அதை வச்சு நம்ம எப்படி தப்பிக்கிறது, கஷ்டங்கள்ல இருந்து எப்படி ஈஸியா மீள்றது, அல்லது பிரச்சனைகளை எப்படி குறைச்சிக்கிறது, துன்பங்களை எப்படி குறைச்சிக்கிறது அப்படின்னு நம்ம ஐடியா பண்ணிக்கலாம். அதனால கண்டச்சனி காலமாக இருக்கிறதுனால போக்குவரத்துல, பயணத்துல, வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, சுற்றுலா போற இடத்துல, மிஷின் இது கூட வேலை செய்யும் போது, அல்லது கையில வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லா இடத்துலயுமே நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உறவுகள்ல தேவையற்ற பிரச்சனைகள் வரும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. தூரத்து சொந்தத்திலிருந்து வீட்டுக்குள்ளார இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் வரைக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் உடல் ஆரோக்கியமா இருந்துக்குங்க. எதிர்ப்பு சக்தி உள்ள உணவா சாப்பிட பழகுங்க. எதையும் தாங்கும் இதயமாக, யாரு வந்தாலும் எதிர்த்தடிக்கிற சிங்கமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. சுயதொழில பிரச்சனை, பார்ட்னர்களால தேவையற்ற வீண் பிரச்சனை, நிம்மதி பறிப்போகக்கூடிய காலகட்டம், வம்பு வழக்குகள், வெளிநாடு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, தடை வரும். அந்த பணம் வீண் விரைய செலவுல போய் சேரும். விவாதங்களால தொழில் முடங்கும், வேலை கிடைக்காம போயிடும். குடும்பத்துல இதனால தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். ஏதோ ஒரு பதட்டத்திலே இருக்கிறது மாதிரி இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க. நண்பர்கள், உறவினர்கள் உங்க பக்கம் நியாயமே இருந்தாலும் நீங்க யாரோ மாதிரி பேசுவாங்க, எங்கிருந்தோ வந்தவர்கள் மாதிரி பேசுவாங்க. உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை இந்த காலகட்டத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அதாவது அவங்க நியாயமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு உங்க மேல பழிய சுமத்துவாங்க. ஆனா இது சொக்க தங்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இவங்க பேசல, சனி பகவான் பேச வைக்கிறாரு, நமக்கு பாடம் எடுக்கிறாரு, நம்மளை சோதிக்கிறாரு, பரீட்சை வைக்கிறாரு, அவ்வளவுதான். சிம்பிளா எடுத்துக்கங்க. சனி பகவான் பரீட்சை வைக்கிறார். இந்த பரீட்சையில நம்ம எப்படி பாஸ் பண்ண போறோம்? அமைதியா இருந்து, நிதானமா இருந்து காரியம் சாதிக்க வேண்டிய காலகட்டம் இது. இங்க ராகு கேது சரியான இடத்துல இருக்காங்க. ஏன்னா சனி பகவானை விட சக்தி கொண்டவர்கள் ராகு கேது. அதனால கவலைப்படாதீங்க, அவங்க பார்த்துப்பாங்க. குரு பகவான் பார்த்துப்பார். ஆனா சனி பகவான் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் எப்படி இருக்கும்னா தேவையில்லாத தண்டனையா இருக்காது. இங்கதான் பிரச்சனையே. அநியாயமான தண்டனைகளா இருந்தா எல்லாருமே ஏத்து நிற்பாங்க, ஈஸ்வரனே ஏத்து நிற்பாரு. இங்க நம்ம செஞ்ச தவறுகளுக்கு, பாவங்களுக்கு அடுத்தவங்க சொத்தையோ பொருளையோ பணத்தையோ செல்வத்தையோ நம்ம பறிச்சதுனால, நம்ம மட்டுமில்ல, நம்முடைய முன்னோர்களா இருக்கலாம், நாமளே தெரிஞ்சும் தெரியாமலும், நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, இப்படி இருக்கும்போது அதற்கான தண்டனையை சனி பகவான் கொடுக்கிற காலகட்டமாக இந்த கண்டச்சனி இருக்குது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. எப்பொழுதுமே சிவனை வணங்க முயற்சி பண்ணுங்க. வேற வழி இல்லை. எல்லாருமே உங்களை ஏத்து நிக்கிறது மாதிரியே இருக்கும். யாரை பார்த்தாலும் உங்களுக்கு கோபம் வரும். நீலாம் துரோகம் பண்ணிட்டடா, நீலாம் எனக்கு எதிரி ஆயிட்ட, உன்னெல்லாம் எப்படி நம்பின, எப்படிலாண்டா பழகணும் இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து கோபப்படக்கூடிய, ஆதங்கப்படக்கூடிய, வருத்தப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு அமையும். இந்த பார்வைகள்லாம் இருக்குல்ல, இந்த 9ஆம் வீட்டை பார்க்கறது, இந்த பார்வையெல்லாம் மிக முக்கியமானது. 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடம். நான் சொன்ன முன்னாடி தாய் அன்போட பாசத்தோட இருப்பாங்க. ஆனா தந்தை இங்க பிரச்சனை. ஏன்னா தந்தை உனக்கு சனி பகவானாக நிற்பார். எந்த விஷயத்துல நீங்க நியாயமா இல்லையோ அந்த விஷயத்துல அவர் எதிரியா நிற்பார். இன்னும் சொல்ல போனா கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகும். தந்தைக்கும் உங்களுக்குமே வெட்டுப்பழி, குத்துப்பழி இப்படிங்கிற கணக்குல சண்டை போட வைக்கும் இந்த சனியின் பார்வை. அதனால என்ன பண்ணுவீங்க, சாமியே இல்ல போல, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, சாமி இருந்தா அதெல்லாம் நடக்குமா, அப்ப கோவிலுக்கு போறது குறையும், தான தர்மங்களும் செய்யறத நிறுத்திடுவீங்க. அப்ப நிறைய பேரை அவமதிக்க ஆரம்பிப்பீங்க, எல்லாரையும் வெறுப்பீங்க. தவறு எது சரி எதுங்கிற குழப்பம் உங்களுக்கு வந்துடும். அதனால பயணத்தடை ஏற்படும். ஆன்மீக யாத்திரை போற ஐடியா இருந்தாலும் போக மாட்டீங்க. இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். பல குழப்பங்கள் மண்டையில. என்ன கண்டச்சனில் சோதனை, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனையே வாழ்க்கை என்றால் எப்படி இருக்கும்? இப்ப சிம்மராசி நண்பர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்கும் வேதனைகள். அதுக்கு எடுத்துக்காட்டு தான். ஆனா அதே நேரத்துல சில நல்ல விஷயங்களையும் நடத்துவார் சனி பகவான். திருமணத்தை நடத்தி வைப்பாரு, தொழிலை ஆரம்பிக்க வைப்பாரு, வேலை வாங்கி கொடுப்பாரு பெரிய நிறுவனத்துல. ஆனா அதே நேரத்துல சண்டையும் மூட்டி விடுவாரு, நீதிமன்றம் நோக்கியும் நடக்க சொல்லுவாரு. ஏன்னா வியாபாரம் ஆரம்பிச்சிங்கன்னா, தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா சக வியாபாரிகளோட, தொழில் அதிபர்களோட, வேலைக்காரங்களோட கொஞ்சம் பிரச்சனைய மூட்டுவார். ஏன்னா தலையெழுத்து அப்படி. என்ன பண்றது, நம்முடைய விதி கர்ம வினைகள் இப்ப செயல்பட தொடங்கி இருக்கலாம். ஆனா எதற்குமே அஞ்சாதீங்க. நீங்க யாரு? சிம்ம ராசி. சிங்கம்ல எது வந்தாலும் பூனைய பதுங்கிடுவோம். இப்ப பதுங்குனா கோழை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிங்க எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு. இப்ப பதுங்குவோம், உலகம் சொல்லட்டும் கோழை அப்படின்ட்டு. பாய வேண்டிய இடத்துல சரியா பாய்வோம். பதுங்குனா பூனை, பதுங்கி பாஞ்சா
அது புலி. அதனால இந்த காலகட்டத்துல பதுங்குற வரைக்கும் பதுங்குங்க. வட்டி தொழில் ஆரம்பிப்பீங்க, ஆனா வட்டி வராது உங்களுக்கு. இதெல்லாம் சில விஷயங்களை செய்ய வைப்பார் சனி பகவான். செய்ய வச்சு அப்புறம் பாடம் நடத்துவார். தம்பதிகளை பிரிக்க முயற்சி பண்ணுவாரு. கொஞ்சம் தம்பதிகள்லாம் முன்ன விட ரொம்ப பாசமா இருங்க. இல்லற வாழ்க்கையில இன்னும் சுகத்தை அனுபவிங்க. அதிகமா சோதனை தான், அவ்வளவுதான். ஒரு எக்ஸாம் பரீட்சை. அது மாதிரி வியாபாரம் ஆரம்பிக்க வைப்பாரு. வியாபாரம் ஆரம்பிச்சு பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை முட்டி விடுவாரு. எப்பொழுதுமே சிம்ம ராசிய ஒரு சண்டை போடுற எண்ணத்திலே வச்சிருப்பாரு சனி பகவான். அங்கதான் நம்ம விழுந்துடக்கூடாது. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாக மட்டும் இல்ல, 6ஆம் இடத்து அதிபதியும் சனிதான். அதனால வேலை செய்யற இடத்துல, வியாபாரம் செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல, குடும்பத்துல எல்லார்ட்டையும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, ஒரு சச்சரவுகள் இப்படிலாம் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் மட்டும் எதிரிகள், துரோகிகள் உங்கள்கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா சதைஞ்சு போயிடுவாங்க. ஓட ஓட விரட்டி அடிப்பீங்க. ஏன்னா இருக்கிற கோபத்துக்கு. காயம்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை பயங்கரமா இருக்கும். அதனால இவங்க மட்டும் உங்க கண்ணுல பற்றக்கூடாது. யாரும் குறுக்க வந்துடாதீங்க சார், கொலை வெறியில வராரு நம்ம சிம்மராசி நண்பர் தோழி அப்படின்ட்டு. நான்லாம் யாராவது முன்னாடி இருந்தானா அதான் சொல்லுவேன், அவர் முன்னாடி போயிடாதீங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு பாடத்தை, அனுபவத்தை, பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. கேஜப்ல சொல்லுவாரு, நான் அடிச்ச 10 பேருமே டான் அப்படிம்பார். அந்த மாதிரி நீங்க சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுமே பெரிய பிரச்சனைகள். பிரச்சனைனா நீங்க சந்திக்கிற பிரச்சனையை தான் பிரச்சனையா சொல்லணும். அப்ப கெத்தா இருந்து அதெல்லாம் சாதிச்சு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு, வலிமை இருக்கு. ஏன்னா சிங்கமாச்சு. எதிரிகளை ஓட விடுவீங்க, காதலிக்கிறவங்கள்ட்டையும் சண்டை போடுவீங்க. இங்கதான் பிரச்சனை. புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்க சூழ்நிலைய அவங்களுக்கும் பாதகமா மாத்தும். அவங்களுடைய பார்வைக்கு நீங்க ஏதோ சண்டைக்காரரு, ஏதோ கோபத்துல, ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும். எதிர்பாலினத்தவற்ற இந்த காலகட்டத்தில் பெண்களும் ஆண்களும் தயவு செஞ்சு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஈர்ப்பு வரும், ஒரு தொடர்பு ஏற்படும், தொடர்பு கிடைக்கும். ஈஸியா சிக்குவாங்க. வலிய ஆடு சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, வலிய ஆடு சிக்குது அப்படின்னு. அந்த மாதிரி வலிய சிக்குவாங்க, உங்க வலையில விழுவாங்க. தயவு செஞ்சு நம்ம வீட்டுல யார் இருக்கிறது, நாட்டாம நீதிபதி இருக்கார். இந்த தவறை எல்லாம் செய்யாதீங்க. தாய்மாமனோட பிரச்சனை, தாய்மாமன் மகளை கல்யாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், அந்த கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். வெளியாட்கள்ல யாரும் சண்டை போடல, சண்டைக்கு யாரும் வரல, உங்களை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னா வீட்டுல உள்ளவங்கள்ட்டே சண்டை போடுவீங்க. சண்டை போட்டு தான் பொழுது போகணும். கொஞ்சம் சந்தேகம் வரும். இப்படி இன்னும் ஓராண்டு காலத்துக்கு இந்த கண்டச்சனி கொஞ்சம் உங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன நினைச்சுக்கணும் நீங்க அப்படின்னா, கர்ம வினைகள்லாம் தீர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கீங்க. வருத்தப்படாதீங்க. நம்முடைய கர்ம வினைகள் தீர்ந்துகிட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே நமக்கு யோகம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாய்வீங்க. இப்ப பதுங்குறீங்கல்ல, அதுதான் சொன்னேன், பதுங்குங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாய்வீங்க. அரசியல்ல, அரசு துறையில, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு யோகம் தான். எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரி. இந்த 1.5 ஆண்டுகள் முடிஞ்சதுன்னா எந்த இடத்துல நீங்க கை வச்சாலும் அது வெற்றி தான். யோகம். சனி பகவானை எப்பொழுதுமே வழிபடுறதை நிறுத்தாதீங்க. வேற வழியே இல்லை. சனி பகவானையும் ஈஸ்வரனையும் வழிபட்டு கொண்டே இருங்கள். இவ்வளவு பிரச்சனையில சாமி இருக்கா இல்லையான்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போங்க, பல பிரச்சனைகள் முடியும். சனி பகவான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நன்மைகளை உங்களுக்கு வழங்க போகிறார். அடுத்தது மிகப்பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப அமைதி வரப்போகுது உங்க வாழ்க்கையில. இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தை விட இந்த கண்டச்சனி முடிஞ்ச உடனே மன உறுதி, மன வலிமை, எதுலையுமே சாதிக்கலாம். யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. ரொம்ப அனுபவம் வந்துடும். சொல்லவே வேண்டியதில்லை. எப்பொழுதுமே சிவன் கோவிலுக்கு போங்க, நவக்கிரகங்களை சுத்தி வாங்க, வீட்டுல மங்களகரமா வச்சுக்கங்க. தீப தூபம் ஆராதனை இதெல்லாம் எப்பொழுதுமே வீட்டுல இருந்துகிட்டே இருக்கட்டும். உங்க மனசு எந்த அளவுக்கு குழப்பம் இல்லாம, பரபரப்பு இல்லாம, அமைதியா இருக்குதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை நீங்க ஈஸியா சரி செஞ்சுக்குவீங்க. சிந்தனை தெளிவா இருக்கும். அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். ஆன்மீகம் இல்லாம அமைதியா இருக்கிறது ரொம்ப கடினம். பல புண்ணியங்களை செய்யுங்க, பல பேருக்கு உதவி செய்யுங்க. தான தர்மங்கள் அப்படின்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சாப்பாடு கூட வாங்க வழி இல்லைங்க அப்படின்னா ஒரு பச்சரிசி கோலமாவு தினமும் வீட்டில் அரைச்சி வீட்டில் உள்ளவங்களாவது கோலம் போட சொல்லுங்க. வீட்டு வாசல்லையும், வீட்டுக்குள்ளார பூஜை அறையிலையும், தொழில் செய்கிற இடத்துலையும் போட சொல்லுங்க. ஒரு எறும்பு சாப்பிட்டா 108 ஏழைகள் சாப்பிட்டதுக்கு சமம். அந்த புண்ணியம் நமக்கு கிடைச்சிடும். அது மிகப்பெரிய புண்ணியம். பாரம்பரியமா இதான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. பச்சரிசி மாவால கோலம் போடுறது அதெல்லாம் இப்ப யாரும் செய்யறதில்ல. மிகப்பெரிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய மகத்துவத்தை உணர்ந்துப்பீங்க. அப்ப டெய்லி உங்களால முடியல, மாவை அரைச்சு போட முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி. இவங்க பச்சரிசி கோலமாவை கட்டி பவுடர்
ரெண்டுமே செஞ்சு தராங்க. மண்ணை எதுவுமே கலக்காம, பொடியை கலக்காம 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்து நவக்கிரக கோலமாவு கட்டியா தராங்க, பொடியா தராங்க. வாங்கி பயன்படுத்துங்க. உண்மையா அந்த மகத்துவத்தை நீங்க சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. பரிகாரம் நம்ம வாழ்க்கையில முக்கியமா அப்படின்னு கேட்டா 100% முக்கியமானது. ஏன்னா நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்கள், பாவங்கள், தவறுகள் நிறைய இருக்கும். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு எதிர்வினைகள், கர்ம வினைகள் நடந்துகிட்டு இருக்கும். அதை முழுசா நம்மளால நீக்க முடியலனாலும் குறைச்சிக்கலாம். இறைவன் கொடுக்கிற அந்த தண்டனையிலிருந்து நாம கொஞ்சம் விடுபடலாம். அதாவது நீயே எடுத்துக்கிறியா, நானா கொடுக்கட்டுமா, இறைவன் கேட்கிறார். அப்ப மனிதன் என்ன நினைக்கிறான், நம்மளாவே எடுத்துப்போம். அந்த வலிய, அந்த கஷ்டங்களை, தன்னையே வருத்திக்கிற அந்த துன்பத்தை நம்மளாவே எடுத்துப்போம். அது போல எடுத்துக்கிறதா இந்த நேர்த்திக்கடன், பரிகாரம், பாத யாத்திரைகள், கிரிவலம், உண்ணாவிரதம், இப்படி அவங்களே கஷ்டப்படுத்திக்கிறது தான் பரிகாரங்கள். அப்ப இறைவன் கொடுக்கிற தண்டனையிலிருந்து மீளணும் அப்படின்னா இது மாதிரியான பரிகாரங்களை நம்ம செஞ்சு நம்மளே நம்ம வருத்திக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது தன்னை வருத்தி கொள்ளாத எந்த ஒரு பரிகாரமும் அதிகமா வெற்றியாகாது, அதிக பலனை கொடுக்காது. ஏன்னா அந்த துன்பத்திலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னா அதற்கு இணையான துன்பங்களை நம்ம பெற்றுவிட வேண்டும். அது நம்மளா அந்த துன்பத்தை அடைஞ்சுக்கணும். இறைவன் கொடுத்தால் மிக கொடுமையாக இருக்கும். எப்படி? மிக மிக கொடுமையாக இருக்கும். ஏண்டாப்பா இந்த ஜென்மம் எடுத்தோம், இந்த மனித பிறவி ஏன் எடுத்தோம், நமக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கணும். நோய், கடன் பிரச்சனை, கடன் மன உளைச்சல், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இப்படி பல துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டி வரும் கடவுளா கொடுக்கும்போது. அதனாலதான் இந்த பரிகாரங்களை நம்மளே செஞ்சோம் அப்படின்னா, நம்மளே அதற்கு இணையான வருத்தத்தை, உடலை வருத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பாவங்கள் குறையும், இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் குறையும். அப்ப சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாம் மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. ஏன் அப்படின்னா 1 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடியது. சனி பயிற்சிலாம் 2.5 ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கும். அதனால இந்த 4 கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் மிக கொடுமையானது. திருமணம் தடைபடும், திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும், நோய், தீராத நோய், கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், கௌரவ பிரச்சனை, துரோகங்கள், எதிரிகளுடைய தொல்லை, அதுபோல தொழில் முடக்கம், வேலை இல்லாம விரட்டப்படுறது, இப்படி பல துன்பங்களுக்கு ஆளாவும் நம்ம. அப்ப அந்த தோஷத்துக்கான பரிகாரமாக இந்த தோஷத்தை நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் இருக்கு. அங்க போய் வழிபட்டாலே பல கஷ்டங்கள் நமக்கு நீங்கும். அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். வழக்கமா வீட்டுல விளக்கேத்தி, கற்பூரமேத்தி, அகர்பத்தி, சாம்பிராணி தூவி நம்ம கும்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதை என்னைக்குமே வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்க இதெல்லாம் வீட்டில் என்னைக்குமே செய்யுங்க. இதுக்கு பல நன்மைகள் உண்டு. மனம் நிம்மதி பெறும். எதிர்வினைகள், கெட்ட சக்திகள், கெட்ட எண்ணங்கள், இதெல்லாமே நம்ம வீட்டில இருந்து போகணும் அப்படின்னா எப்பொழுதுமே தீப தூபங்கள் நம்ம வீட்டில் நடைபெற்று கொண்டே இருக்கணும். அதுபோல பிரதோஷ காலத்துல குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சிவாலயங்களுக்கு. ஏன்னா அங்க நவக்கிரகங்கள் சிலை இருக்கும், அதை சுத்தி வாங்க. அதுபோல கருப்பு உளுந்து தானம் கொடுக்கலாம், எள்ளு கொள்ளு தானம் கொடுக்கலாம். இந்த 4 கிரகங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. அப்ப இந்த காலத்துல நம்மளால எள்ளு கொள்ளு தானம் கொடுக்க முடியல, இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. லட்டுகள், எள்ளால செஞ்ச, கொள்ளால செஞ்ச உருண்டைகள், இதை கொண்டு போய் நம்ம வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது அந்த பரிகாரங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த பரிகாரத்தை எடுத்துங்க, சூப்பரான பரிகாரம். இந்த லட்டை வச்சு நான் அந்த பரிகாரத்தை சொல்றேன், நல்லா கேட்டுங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. அதாவது குரு, சனி, ராகு, கேது, இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போகணும். நீங்க காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனி பரிகார தலம், இதுக்கு ஒரு நாள் போங்க. அதுபோல தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற தென்குடி திட்டை குரு ஸ்தலம், இதுக்கு ஒரு நாள் போங்க. அதுபோல கும்பகோணம் மயிலாடுதுறையில இருக்கிற திருநாகேஸ்வரம் ராகு கேது கோவில், இதுக்கு ஒரு நாள் போங்க. ஸ்ரீ காளகஸ்தி ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ராகு கேது ஸ்தலம், இதுக்கு ஒரு நாள் போங்க. போகும்போது என்ன பண்றீங்க, சனி கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா 108 எள்ளு உருண்டை, குரு கோவிலுக்கு போகும்போது 108 மஞ்சள் பூந்தி உருண்டை, அதுபோல ராகு கேது கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா 108 கருப்பு உளுந்து உருண்டை, 108 கொள்ளு உருண்டை, இதை ரெண்டும் எடுத்துட்டு போங்க. எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். ஏன்னா ராகு கேது 2 பிரபலமான கோவில். திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற கோவிலும் சரி, ஸ்ரீ காளகஸ்தி ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற அந்த கோவிலுக்கும் சரி, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாம். இந்த 3 கோவில்லையும்
இந்த உருண்டையை எள்ளுருண்டை, பூந்தி உருண்டை, கருப்பு உளுந்து உருண்டை, கொள்ளுருண்டை, இந்த 4 உருண்டைகளையும் செஞ்சுட்டு போய் கோவிலில் இருக்கிற வயசானவங்களுக்கு, ஏழைகளுக்கு, குழந்தைகளுக்கு கொடுங்க. உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முன்னாடியே சொன்னோம், 90 43 68 86 26 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த உருண்டை வேணும்னாலும் சரி, பூந்தி உருண்டை, எள்ளு உருண்டை, நவதானியங்களோட உருண்டை இவங்க செஞ்சு தராங்க. எத்தனை ஆர்டர் கொடுத்தாலும் சரி இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுங்க. தரமானதா, சுத்தமானதா, கலப்படம் இல்லாம இயற்கையான தானியங்களை வச்சு இவங்க செஞ்சு தராங்க. அது மட்டும் இல்ல, பூஜை பொருட்களும் இவங்கள்ட்ட இருக்கு, கேட்டு வாங்கிக்கிங்க. இதை எடுத்துட்டு போய் அங்க உள்ளவங்கள்ட்ட கொடுத்து அங்க இருக்கிற குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுக்களை மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. இந்த லட்டு தானம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு டைம் செஞ்சு பாருங்க. இந்த 4 கோவில்களுக்கும் 108 உருண்டைகள் நான் சொன்ன மாதிரி எடுத்துட்டு போய் செஞ்சு பாருங்க. எம்பெருமான் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற தலங்கள் இது எல்லாமே. நீங்க போய் வழிபட்டோம்னா சகல தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். எந்த தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நீங்கும், இறையருள் கைகூடும், இன்னல்கள் நீங்கும். அதனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க. அடுத்தது நம்ம அந்த கதைக்கு வருவோம். முன்னாடி சொன்னோம்ல, இந்த பாவத்தை யாரு கணக்குல எழுதுறதுன்னு சித்திரகுப்தன் கேட்டாரு. அதுக்கு சிவன் பொறுத்திருக்க சொன்னாரு. உடனே இப்ப கூப்பிடுறாரு, சித்திரகுப்தா யார் கணக்குல இந்த பாவ கணக்கு எழுதுறது அப்படின்னு கேட்டீங்களா? 100 பேர் இறந்த பாவ கணக்க இப்ப அந்த பூக்காரி பேர்ல எழுதிக்கோ அப்படிங்கிறார். உடனே சித்திரகுப்தன் ஷாக் ஆகுறாரு. ஏன் அவங்க பேர்ல எழுதணும்? அவங்களுக்கு தான் கணக்கு சரியா இருக்கே, அவங்க எதுவும் பாவங்கள் செய்யாம இருக்காங்களே. இல்ல, இப்ப செஞ்சிட்டாங்க. புறம் பேசி விட்டார்கள், பழி சுமத்தி விட்டார்கள். அந்த மன்னன் தான் விஷம் வச்சு மக்களை கொன்னாரு அப்படிங்கிற பழியை சுமத்திட்டாங்க. அதனால 4 பேர் அந்த மன்னன் கொடுக்கிற தானத்தை சாப்பிடாம போயிட்டாங்க. அந்த தானங்களால மன்னருக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் கிடைக்காம போயிடுச்சு. அதனால இந்த பூக்காரி மேல அந்த பாவ கணக்கு எழுதிவிடு அப்படிங்கிறாரு சித்திரகுப்தர். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது, மற்றவங்களுக்கு பயந்தும் வாழக்கூடாது. யாரு எப்படி வேணாலும் வாழட்டும், அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அது, கர்மா பார்த்துக்கும். மற்றவங்களுக்கு நம்மளால செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உதவி மட்டும்தான். வாழ்ற வாழ்க்கையில நாம அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா பிரபஞ்சம் தானே நமக்கு அடுத்தவங்களை உதவி செய்ய வைக்கும். அதனால சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உதவிகளை செய்யுங்க, தானங்களை செய்யுங்க. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம செய்யுங்க. அதுவே உயர்ந்த செயல். இது மாதிரி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பாருங்க. அதுக்கு இணை ஈடு எதுவுமே இல்லை. அதை விட்டுட்டு எதுக்கு அடுத்தவங்களை கவனிக்கணும்? யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன? கர்மா பார்த்துக்கும். எவ்வளதோ குற்றம் செய்தவன் நல்லா இருப்பான், அவன் நல்லா இருக்கிறானே, அவனுக்கு கர்ம கடன் எழுதப்பட்டு விட்டாச்சு, கண்டிப்பா அதை அனுபவிப்பான். நமது கடந்த காலம் நிகழ்காலத்தை தீர்மானிக்கிறது, நிகழ்காலம் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. எவருக்கும் தம்முடைய விருப்பம் போல வாழ இறைவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். வாழ்ற வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருப்போம் அப்படின்னு மட்டும் நம்ம தீர்மானிக்கிறது முக்கியம். அதனால அச்சப்பட வேண்டாம். இந்த கிரகம் அதை செஞ்சிருமோ, அந்த கிரகம் இதை செஞ்சிருமோ அப்படின்னு. அப்ப கர்ம வினைகள் படி நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில போர்க்களத்துல சீறி வர்ற காளைகள் மாதிரி நம்ம எந்த துன்பங்களாக இருந்தாலும் நம்மளை அடக்கி ஆள முடியாது. நம்ம முடிவு செஞ்சோம்னா நம்ம தான் அடக்கி ஆளணும். அதனாலதான் மற்றவங்களுக்கு பயந்து மற்றவர்களை பார்த்து வாழ வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு. அவனுக்காக அப்படி வாழ்ந்து, இவனுக்காக அப்படி பேசி, அவனுக்காக அப்படி நடந்து, இவனுக்காக இப்படி நடிச்சு சப்பா முடியல. நமக்கு உதவி தேவைப்படுற நேரத்துல ஒருத்தனும் வரமாட்டான், ஒருத்தனும் இருக்க மாட்டான், எல்லாம் காண போயிடணும். அதனால தான் இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டா, நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம கிட்ட இருந்த பயம் போயிட்டா, புதுசா நம்பிக்கை பிறந்துட்டா, இந்த பூமியில எனக்கு ராஜாவானா வாழுற, எதுவும் இல்லைன்னாலும் ஆளுற, ரகிட 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 ஹே ரகிட ரகிட ரகிடன்னு போயிட்டே இருக்கலாம். இந்த கடவுள் நமக்காக 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆன்மீகம், நேர்மை, உழைப்பு, உதவி, இந்த 4ஐயும் வச்சுக்கிட்டு நம்ம திறமையை காட்டி எந்த அளவுக்கு உயர முடியுமோ அந்த அளவுக்கு உயருங்கள். அடுத்தவரோட ஒப்பிட்டு நம்ம பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம். வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்காது. அப்படி கிடைக்கிற வாய்ப்பை இழக்காம பயன்படுத்திப்போம். வாழ்க்கை சிறப்பா அமையும். சரியான சந்தர்ப்பத்துல சரியான வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் கோடீஸ்வரன் தான். யாருக்கு தெரியும், ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம வாழ்க்கையை புரட்டி போடலாம். அதுக்காக காத்திருப்போம். அது பக்கத்துல தான் இருக்கு, பக்கத்துல இருக்கும். உங்க வாழ்க்கை ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி மாறும். நீங்களும் கோடீஸ்வரனா மாறுவீங்க, புகழ் அடைவீங்க. அது வரைக்கும் காத்திருக்க பழகுங்கள். காய் கனியாகும் வரைக்கும் காத்திருங்கள். உங்க நேர்மையான உழைப்பு வெற்றியாகும் வரை காத்திருங்கள். என்னைக்கும் சிவன் இருக்க எவனுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.